மூவ் இன்ஸ்டிரக்ஷனுக்கு அடுத்ததாக நாம் MVI இன்ஸ்டிரக்ஷனைப் பற்றி பார்க்கலாம். இது எவ்வாறு மூவ் இன்ஸ்டிரக்ஷனிலிருந்து வித்தியாசப்படுகிறது என்றால் மூவ் இன்ஸ்டிரக்ஷன் சிங்கிள் பைட் ஆகும். அது ஒரு பைட் இன்ஸ்டிரக்ஷன் எனப்படுகிறது. அதில் ஆப்கோட் ஃபெச் மற்றும் நடைபெறுகிறது. ஆனால் MVI A45 இல் இது 2 பைட் இன்ஸ்டிரக்ஷன் எனப்படுகிறது. முதலாவதாக உள்ள மெமரி லொகேஷனில் A000 லொகேஷனில் 3E என்ற மதிப்பும் அதற்கு அடுத்த லொகேஷனில் 45 என்ற மதிப்பும் உள்ளது. எனவே இது 2 பைட் இன்ஸ்டிரக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. இதில் முதல் பைட் 3E ஆகும். இரண்டாவது பைட் 45 என்று அழைக்கப்படுகிறது. எனவே மெமரி லொகேஷன் A000 இல் 3E என்ற மதிப்பும் A001 இல் 45 என்ற மதிப்பும் உள்ளது. இன்ஸ்டிரக்ஷன் ஆப்கோட் ஃபெச் மூலம் இன்ஸ்டிரக்ஷன் ஃபெச் செய்யப்படும்போது 3E பெறப்படுகிறது. அது டிகோட் செய்யப்படும்போது அதற்கு அடுத்த மதிப்பு அக்கிமிலிட்டரில் நகர்த்த என்று ப்ராசசர் புரிந்துகொள்கிறது. எனவே அடுத்ததாக மெமரி ஆக்சஸ் சைக்கிள் இயக்கப்படுகிறது. இதன் மூலம் 45 என்ற மதிப்பு அக்கிமிலிட்டரை சென்றடைகிறது. இது ஒரு இன்டர்ணல் ஆபரேஷன் ஆகும். இது நடைபெறுவதற்கு சில கண்ட்ரோல் சிக்னல்ஸ் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் நாம் முதல் இன்ஸ்டிரக்ஷன் எடுத்துக்கொள்ளும்போது அதன் செயல்பாடு ஆப்கோட் ஃபெச் ஆகும். இது முந்தைய மூவ் இன்ஸ்டிரக்ஷன் போன்றது. இதில் ஹையர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸில் A0 என்ற மதிப்பும் லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸில் 00 என்ற மதிப்பும் செலுத்தப்படுகிறது. ALE சிக்னலும் செயல்படுத்தப்படுகிறது. இந்த நிகழ்வுகள் T1 கிளாக் சைக்கிள்யில் நடைபெறுகிறது. அதேசமயம் 00 அட்ரஸ் லாட்ச் செய்யப்படுகிறது மற்றும் ரீட் பார் சிக்னல் செயல்படுத்தப்படுகிறது. எனவே மெமரித்தில் உள்ள 3E என்ற மதிப்பு டேட்டா பஸ்ஸில் வைக்கப்படுகிறது. இதன் மூலம் 3E இன்ஸ்டிரக்ஷன் ரெஜிஸ்டர்யை சென்றடையும். அது டிகோட் செய்யப்படும்போது T4 இன்ஸ்டிரக்ஷன் T4 கிளாக் சைக்கிள்யில் டிகோட் செய்யப்படுகிறது. அந்த டிகோடிங் மூலம் ப்ராசசர் புரிந்துகொள்வது இதற்கு அடுத்த மெமரி லொகேஷனில் ஆபரண்ட் உள்ளது என்று புரிந்துகொள்கிறது. எனவே ப்ரோக்ராம் கவுண்டர் மதிப்பு தானாகவே அதிகரிக்கிறது. T4 கிளாக் சைக்கிள்யில் ப்ரோக்ராம் கவுண்டர் அதிகரிக்கிறது. எனவே இப்போது ப்ரோக்ராம் கவுண்டரின் மதிப்பு A001 ஆக உள்ளது. எனவே அடுத்ததாக மெமரி ரீட் சைக்கிள் இயக்கப்படுகிறது. இங்கே இந்த நிகழ்வு ஆப்கோட் ஃபெச் சைக்கிள் போன்றது. அதாவது ஹையர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸில் A0 என்ற மதிப்பும் லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸில் 01 என்ற மதிப்பும் செலுத்தப்படுகிறது. ALE சிக்னல் செயல்படுத்தப்படுகிறது மற்றும் ரீட் பார் சிக்னல் செயல்படுத்தப்படுகிறது. இதன் விளைவாக மெமரி லொகேஷன் A001 இல் உள்ள 45 என்ற மதிப்பு டேட்டா பஸ்ஸில் செலுத்தப்படுகிறது. அதன் மூலம் அது ப்ராசசரை சென்றடைகிறது. அது ப்ராசசரை சென்றடைந்தவுடன் டிகோடரில் டிகோட் செய்யப்படுகிறது. அதில் உள்ள கண்ட்ரோல் லாஜிக் மூலம் ப்ராசசர் புரிந்துகொண்டதன் விளைவாக அந்த மதிப்பு அக்கிமிலிட்டரை சென்றடையும். இதன் மூலம் 45 என்ற மதிப்பு இன்டர்ணல் டேட்டா பஸ் மூலமாக ப்ராசசரை சென்றடைகிறது மற்றும் அக்கிமிலிட்டர் ரெஜிஸ்டர்க்கு செல்கிறது. இதன் மூலமாக இதற்கு அடுத்ததாக டிகோடிங் எதுவும் நடைபெற தேவையில்லை. எனவே இதற்கு 3 டி ஸ்டேட்ஸ் மட்டுமே தேவைப்படுகிறது. எனவே முதலாவதாக ஆப்கோட் ஃபெச்சுக்கு 4 டி ஸ்டேட்ஸ்க்கும் மெமரி ரீட் ஆபரேஷனுக்கு 3 டி ஸ்டேட்ஸ்ம் தேவைப்படுகிறது. எனவே மொத்தமாக 7 டி ஸ்டேட்ஸ் தேவைப்படுகிறது. இதில் T1 T2 T3 மற்றும் T4 என்பது ஆப்கோட் ஃபெச் சைக்கிள் ஆகும். இது ஒரு மெஷின் சைக்கிள் ஆகும். இதற்கு அடுத்தது மெமரி ரீட் சைக்கிள் ஆகும். இதுவும் ஒரு மெஷின் சைக்கிள் ஆகும். இங்கே மெமரி ரீட் மெமரி ரைட் இன்புட் அவுட்புட் ரீட் இன்புட் அவுட்புட் ரைட் என்று பல வகையான மெஷின் சைக்கிள் உள்ளது. இதற்கு அடுத்ததாக நாம் மேலும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்க்கலாம். முதலாவதாக LXI என்ற காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்டிரக்ஷன் எடுத்துக்கொள்வோம். LXI A F045H இங்கே இமிடியேட் வேல்யூ அக்கிமிலிட்டரில் லோட் செய்யப்படுகிறது. இந்த முகவரி A000 இல் இந்த இன்ஸ்டிரக்ஷன் உள்ளது.
LXI என்ற இன்ஸ்டிரக்ஷனின் ஆப்கோட் 21 ஆகும். மற்றும் S045 என்பது ஒரு 16 பிட் வேல்யூ ஆகும். இது ஒரு அட்ரஸைக் குறிக்கிறது. அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூ ரெஜிஸ்டர்ல் லோடாகிறது. இந்த இன்ஸ்டிரக்ஷன் எவ்வாறு எக்ஸிக்யூட் ஆகிறது என்பதை பார்ப்போம். இந்த இன்ஸ்டிரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது முதலாவதாக ஆப்கோட் ஃபெச் சைக்கிள் மற்றும் ரீட் சைக்கிள் மற்றும் ரைட் சைக்கிள் நடைபெறுகிறது. இது எவ்வாறு நடக்கிறது என்பதை பார்ப்போம். முதலாவதாக ஆப்கோட் ஃபெச் சைக்கிளின் போது A0 ஆனது ஹையர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸிலும் 00 என்பது லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸிலும் செலுத்தப்படுகிறது மற்றும் ALE சிக்னலும் ரீட் லைன் சிக்னலும் ஆக்டிவேட் செய்யப்படுகிறது. எனவே மெமரித்தில் உள்ள 21X என்ற ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ டேட்டா பஸ்ஸில் செலுத்தப்படுகிறது. இந்த 21 என்ற வேல்யூ இன்ஸ்டிரக்ஷன் ரெஜிஸ்டர்ஐ சென்றடையும். இன்ஸ்டிரக்ஷன் T4 கிளாக் சைக்கிளில் டிகோட் செய்யப்படுகிறது. அதன் மூலம் இது புரிந்துகொள்வது இதற்கு அடுத்ததாக இன்னும் ஒரு மெமரி சைக்கிள் தேவைப்படுகிறது என்று புரிந்துகொள்கிறது. எனவே ப்ரோக்ராம் கவுண்டர் A001 என்று இன்கிரிமெண்ட் ஆகிறது. எனவே ஹையர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸில் இருக்கும் டேட்டா எந்த மாற்றமும் இல்லாமல் A0 ஆக இருக்கும். ஏனெனில் ஹையர் ஆர்டர் அட்ரஸ் வேல்யூ A0 மற்றும் லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸில் 01 மற்றும் ALE சிக்னலும் ஆக்டிவேட் செய்யப்படுகிறது மற்றும் ரீட் சிக்னலும் கொடுக்கப்படுகிறது. இதன் விளைவாக மெமரித்தில் உள்ள 45 என்ற ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ டேட்டா பஸ்ஸில் செலுத்தப்படுகிறது. இதன் மூலம் 45 என்ற ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ப்ராசசரை வந்தடையும். இங்கே இது மற்றொரு பைட்டை லோட் செய்ய வேண்டும் என்று புரிந்துகொள்கிறது. எனவே ப்ரோக்ராம் கவுண்டர் மறுபடியும் இன்கிரிமெண்ட் ஆகிறது. அதன் மூலம் ஹையர் ஆர்டர் அட்ரஸ் பஸ் A0 என்றும் லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ் 02 என்றும் ஆகிறது. மற்றொரு தடவை ALE சிக்னலும் ரீட் பார் சிக்னலும் கொடுக்கப்படுகிறது. எனவே இப்பொழுது உள்ள F0 என்ற ஹையர் ஆர்டர் அட்ரஸ் வேல்யூ டேட்டா பஸ்ஸில் செலுத்தப்படுகிறது. இதன் மூலம் இது ப்ராசசரை சென்றடையும். எனவே இந்த முழு ஆபரேஷனின் போதும் IOM லைன் லோவாக உள்ளது. ஏனென்றால் இங்கே இது மெமரி ரிலேட்டட் ஆபரேஷன் ஆகும். இங்கே இதுக்கு 3 மெஷின் சைக்கிள்ஸ் தேவைப்படுகிறது. எனவே இங்கே முதலில் ஆப்கோட் ஃபெச் சைக்கிள், அதற்கு அடுத்ததாக மெமரி ரீட் மற்றும் மெமரி ரீட் ஆபரேஷன் நடைபெறுகிறது. இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கும் இன்ஸ்டிரக்ஷன் MOV A M. இதனுடைய டைமிங் டயக்ராமை பார்க்கலாம். இங்கே அட்ரஸ் மெமரி லொகேஷன் அட்ரஸ் HL ரெஜிஸ்டர் பேரில் உள்ளது. HL ரெஜிஸ்டர் பேர் ஒரு பாயிண்டராக செயல்படுகிறது. இங்கே HL ரெஜிஸ்டர் பேரில் LXI H F045 என்று கொடுத்தவுடன் HL ரெஜிஸ்டர் பேர் F045 என்ற அட்ரஸை சுட்டிக்காட்டுகிறது. இப்பொழுது MOV A M என்ற இன்ஸ்டிரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது HL ரெஜிஸ்டர் மெமரி பாயிண்டராக செயல்படுகிறது. இதன் மூலம் இங்கே அதில் உள்ள வேல்யூ A ரெஜிஸ்டருக்கு ஸ்டோர் செய்யப்படுகிறது. இங்கே முதலில் என்ன நடக்கும் என்றால் ஆப்கோட் ஃபெச் ஆபரேஷன் நடைபெறும். இங்கே இதன் ஆப்கோட் 7E ஆகும். அதை இன்ஸ்டிரக்ஷன் டிகோடர் சென்றவுடன் அது புரிந்துகொள்வது மெமரி அட்ரஸில் உள்ள டேட்டா A ரெஜிஸ்டருக்கு மூவ் செய்யப்படும் என்று புரிந்துகொள்ளும். எனவே அந்த அட்ரஸ் HL ரெஜிஸ்டர் பேரில் உள்ளது என்பதையும் புரிந்துகொள்ளும். எனவே முதல் இன்ஸ்டிரக்ஷன் ஆப்கோட் ஃபெச் சைக்கிள் ஆகும். இங்கே ஹையர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸில் A0 உம் லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸில் 00 உம் மற்றும் ALE மற்றும் RD சிக்னல் கொடுக்கப்படுகிறது. 7E என்ற ஆப்கோட் டேட்டா பஸ்ஸில் செலுத்தப்படுகிறது. அதன் மூலம் அது இன்ஸ்டிரக்ஷன் டிகோடரை சென்றடையும். T4 கிளாக் சைக்கிளில் அந்த இன்ஸ்டிரக்ஷன் டிகோட் செய்யப்படுகிறது. அதன் மூலம் ப்ராசசர் புரிந்துகொள்வது HL ரெஜிஸ்டர் பேரில் உள்ள வேல்யூ மெமரி லொகேஷன் அட்ரஸ் ஆகும். அந்த அட்ரஸில் இருக்கும் டேட்டா அக்யூமுலேட்டருக்கு செலுத்தப்பட வேண்டும் என்று புரிந்துகொள்ளும்.
இதனால் அடுத்த சைக்கிளில் H ரெஜிஸ்டரில் இருக்கும் மதிப்பு ஹையர் ஆர்டர் அட்ரஸிலும் L ரெஜிஸ்டரில் இருக்கும் மதிப்பு லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸிலும் மற்றும் ALE சிக்னலும் செலுத்தப்படுகிறது. இதனால் HL ரெஜிஸ்டர் பேரில் உள்ள அட்ரஸ் பஸ்ஸிற்கு செல்கிறது மற்றும் ரீட் சிக்னலும் செயல்படுகிறது. இங்கே மெமரி இப்போது HL பேரால் சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த மெமரி லொகேஷனில் இருக்கும் டேட்டா ரெஜிஸ்டர்ல் நகர்த்தப்படுகிறது. எனவே இதுவும் ஆப்கோட் பெறுதல் போலவே 4 சைக்கிள்களை எடுக்கும். ஆப்கோட் பெறுதல் சைக்கிள் 4 சைக்கிள்களையும் இது 3 சைக்கிள்களையும் எடுக்கும். இந்த வழியில் MOV A M இன்ஸ்டிரக்ஷன் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து MOV M A இதனால் அக்கிமிலிட்டரில் இருக்கும் உள்ளடக்கம் மெமரி லொகேஷனுக்கு செல்கிறது. மெமரி லொகேஷன் HL ரெஜிஸ்டர் பேரால் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே முதலில் இங்கே ஆப்கோட் பெறுதல் ஆபரேஷன் நடக்கிறது. இதனால் மெமரித்தில் உள்ள உள்ளடக்கம் ப்ராசஸரை அடைகிறது. அடுத்து மெமரி ரைட் ஆபரேஷன் நடக்கிறது. அதாவது அக்கிமிலிட்டரில் அந்த மதிப்பு எழுதப்படுகிறது. அந்த மதிப்பு HL ரெஜிஸ்டர் பேரால் சுட்டிக்காட்டப்படுகிறது. MOV M A இன்ஸ்டிரக்ஷன்லின் ஆப்கோட் 77 ஆகும். இங்கே டைமிங் வரைபடம் இங்கே A0 ஹையர் ஆர்டர் அட்ரஸ் L0 லோயர் ஆர்டர் அட்ரஸ் அந்த இடத்தில் உள்ள மதிப்பு இந்த இன்ஸ்டிரக்ஷன்லின் ஆப்கோட் 77 ஆகும். இங்கே அட்ரஸ் பஸ்ஸில் A000 உள்ளபோது டேட்டா பஸ்ஸில் 77 செலுத்தப்படுகிறது. இந்த 77 ப்ராசஸரை அடையும். இதனால் ப்ராசஸர் புரிந்துகொள்வது இது ஒரு MOV M A இன்ஸ்டிரக்ஷன் ஆகும். கிளாக் சைக்கிள் T4 கிளாக் சைக்கிள் உள்ளது. இதனால் இது அக்கிமிலிட்டர் உள்ளடக்கம் மெமரி லொகேஷன் HL சுட்டிக்காட்டும் மெமரி லொகேஷனுக்கு செலுத்தப்படுகிறது. இது எவ்வாறு நடக்கிறது என்றால் H ரெஜிஸ்டரில் உள்ள உள்ளடக்கம் ஹையர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸுக்கும் L ரெஜிஸ்டர் உள்ளடக்கம் லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸிற்கும் செலுத்தப்படுகிறது மற்றும் ALE சிக்னல் செயல்படுத்தப்படுகிறது. எனவே அட்ரஸ் பஸ்ஸில் உள்ள உள்ளடக்கம் அட்ரஸ் லாட்சிற்கு செல்கிறது. அடுத்து ரெஜிஸ்டரில் உள்ள உள்ளடக்கம் டேட்டா பஸ்ஸில் ஏற்றப்படுகிறது. அடுத்து ரீட் பார் சிக்னல் செயல்படுத்தப்படுகிறது. எனவே இது மெமரி ரைட் ஆபரேஷன் ஆகும். எனவே இங்கே அட்ரஸ் பகுதி மற்றும் டேட்டா பகுதி மற்றும் ரைட் சிக்னல் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் இந்த மதிப்பு மெமரித்தில் எழுதப்படுகிறது. இங்கே நாம் மெமரி ரீட் சைக்கிள் மற்றும் ரைட் சைக்கிள்யைப் பார்த்தோம். இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ரீட் சைக்கிள் குறைவாக பதிலாக ரைட் சைக்கிள் அதிகமாக உள்ளது. இதுவே MOV M A இன்ஸ்டிரக்ஷன்லின் டைமிங் வரைபடம் ஆகும். இந்த வழியில் நாம் எந்தவொரு இன்ஸ்டிரக்ஷன்ற்கும் டைமிங் வரைபடத்தை வரையலாம். அடுத்து நாம் ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். இதனால் ஒவ்வொரு இன்ஸ்டிரக்ஷன்ம் ப்ராசஸரில் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதைப் பார்த்தோம். எனவே கண்ட்ரோல் சிக்னல்ஸ் மூலமாக இந்த எக்ஸிகியூஷன் நடக்கிறது. அது டைமிங் வரைபடத்தில் உணர்த்தப்படுகிறது. அடுத்து நாம் அசெம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்ன் ஒரு முக்கியமான பாடத்தைப் பார்ப்போம். முக்கியமாக ப்ரோக்ராம் எவ்வாறு உயர் லெவல் லாங்குவேஜ் மற்றும் அசெம்பிளி லாங்குவேஜ் செயல்படுத்தப்படுகிறது என்பதைப் பார்ப்போம். இது மிகவும் முக்கியமானது. ஏன் இவ்வளவு முக்கியமானது என்றால் இங்கே ஸ்டாக் பற்றி பார்ப்போம். ஸ்டாக் என்பது மெமரித்தில் உள்ள ஒரு ப்ரோக்ராம் ஏரியா அது தற்காலிக ஸ்டோரேஜ்க்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. இதன் அமைப்பு இது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஸ்ட்ரக்சர் உள்ளது. இது நாம் ப்ரோக்ராம் எழுதும்போது உணர முடியும்.
அசெம்பிளி லாங்குவேஜ் இது மிகவும் உபயோகமாக உள்ளது. நாம் உயர் லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எழுதும்போது தனியாக சில சப்ரூட்டீன்ஸ் எழுதுவோம், அதாவது சில ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஆர் ப்ரொசீஜரில் உள்ள கால்குலேஷன் நடக்கும். அந்த கால்குலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து மெயின் ப்ரோக்ராமில் உள்ள நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். எனவே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக கருதப்படுகிறது. ப்ராசஸர் எக்ஸிக்யூட் செய்யும் பொழுது ஒரு பர்டிகுலர் உரிய நடையில் அது எக்ஸிக்யூட் செய்கிறது, பர்டிகுலர் சீக்வன்ஸில் எக்ஸிக்யூட் செய்கிறது. ப்ரோக்ராம் கவுண்டரின் வேல்யூ ஆனது ஒவ்வொரு தடவையும் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து உரிய முறையில் இன்கிரிமெண்ட் ஆகிறது. இடையில் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்பொழுது ப்ரோக்ராம் கவுண்டரின் வேல்யூ ஆனது ஸ்டோர் செய்யப்பட வேண்டும். அது எங்கே ஒரு மெமரியில் ஒரு பார்ட்டில் ஸ்டோர் செய்யப்பட வேண்டும். அந்த பார்ட் தான் முக்கியமாக கருதப்படுகிறது. நாம் இங்கே அங்கே செல்வது ஒரு பிரச்சனையே அல்ல, ஆனால் ப்ரோக்ராம் கவுண்டரின் வேல்யூ எங்கே லோட் செய்யப்பட வேண்டும் என்பது முக்கியமானதாகும். நாம் முதலில் ஒரு சப் ப்ரோக்ராம் போகும்பொழுது அதிலிருந்து இன்னொரு சப் ப்ரோக்ராமிற்கு நாம் செல்லலாம். எனவே நாம் எங்கிருந்து எங்கே செல்கிறோம் என்பது உரிய முறையில் கடைபிடிக்கப்பட வேண்டியது உள்ளது. அது தெரிந்து இருக்க வேண்டியது அவசியமானது. அதற்காக தான் நாம் ஸ்டாக் உபயோகப்படுத்துகிறோம். இது முக்கியமாக சப் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆர் ப்ரொசீஜரல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு உபயோகமாக உள்ளது. இது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜிலும் ஸ்டாக் என்பது தேவைப்படுகிறது. ஸ்டாக் என்பது மெமரியில் பேக்வேர்ட் ஆபரேஷனாக உள்ளது. ஒரு மெமரியில் ஒரு சிறிய போர்ஷனை ஸ்டாக் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது இதுதான் மெமரி என்றால் இந்த மெமரியின் அடிப்பகுதி ஸ்டாக் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்டாக் இங்கே உருவாக்கப்படுகிறது. உதாரணமாக இதனுடைய அட்ரஸை 2000 ஹெக்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம். இதற்கு மேலும் நாம் எலிமெண்ட்டை ஸ்டாக்கில் போடும் பொழுது ஸ்டாக் மேல்புறமாக நகர்ந்து செல்லும். இதற்கு அடுத்ததாக உள்ள லொகேஷன் ஆனது 1FFF என்று அறியப்படுகிறது. எனவே இதனுடைய அட்ரஸ் ஆனது இந்த வகையில் டிக்ரிமெண்ட் ஆகிறது. எனவே எப்பொழுதும் ஸ்டாக்கினுடைய சைஸ் ஆனது பின்புறமாக நகர்ந்து செல்லும். எப்பொழுதுமே புரோகிராமர் பாட்டம் ஆஃப் த ஸ்டாக் என்ன என்பதை டிஃபைன் செய்வார். அதன் மூலம் ஸ்டாக் எப்படி grow up ஆகும் என்பது அதனுடைய அட்ரஸ் ரேஞ்சை பொறுத்தது ஆகும். எனவே இதற்கு அடுத்ததாக ஸ்டாக்கில் வேல்யூ செலுத்தப்படும் பொழுது அட்ரஸ் ஆனது ஒவ்வொரு முறையும் டிக்ரிமெண்ட் ஆகும். இப்பொழுது அடுத்ததாக இந்த ஸ்டாக் எவ்வாறு நமக்கு உபயோகமாக உள்ளது என்பதை பார்க்கலாம். நாம் முன்பே சொன்ன வரையில் ஸ்டாக் என்பது மெமரியில் பேக்வேர்ட்ஸ் ஆக grow ஆகிறது. எனவே எப்பொழுதும் பாட்டம் ஆஃப் த ஸ்டாக்கில் அதாவது எண்ட் ஆஃப் த மெமரி எப்பொழுதுமே ஸ்டாக் ஆக டிஃபைன் செய்யப்படுகிறது. இது யூசர் ப்ரோக்ராமில் இருந்து சற்று தொலைவில் இருப்பது நல்லதாகும். உதாரணமாக 8085 ஐ எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய மொத்த அட்ரஸ் ஸ்பேஸ் ஆனது 0000 இலிருந்து FFFF ஆக உள்ளது. இப்பொழுது இந்த மொத்த மெமரி ஸ்பேஸும் மெமரி சிப்பில் ஆக்கப்பட்டுள்ளது என்றால் ஆக்கப்பட்டிருக்காது. எப்பொழுதுமே அதனுடைய மெமரி சிஸ்டம் ஆனது 64K ஐ விட கம்மியாக இருக்கும். இப்பொழுது இதில் அமைந்திருக்கும் அனைத்து அட்ரஸும் வேலிடான அட்ரஸ் என்று கருதப்படும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஸ்டாக் பாயிண்டரை இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். எனவே இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளும் ஹையஸ்ட் அட்ரஸ் ஆனது FFFF ஆகும். இதுதான் இந்த மெமரி சிப்பின் உள்ள கடைசி அட்ரஸ் ஆகும். எனவே உதாரணமாக 6000 என்ற பாயிண்டரை நாம் ஸ்டாக் பாயிண்டருக்கு இனிஷியலைஸ் செய்யும் பொழுது அது அவ்வாறு டிக்ரிமெண்ட் ஆகிக்கொண்டு செல்லும். எனவே ஸ்டாக் பாயிண்டர்
ஸ்டாக் ஆபரேஷன் உபயோகத்திற்காக ஸ்டாக் பாயிண்டர் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கான இன்ஸ்டிரக்ஷன் LXI SPI FFFF என்று கருதப்படுகிறது. இந்த ஸ்டாக் ரிலேட்டடில் நாம் இன்னும் 2 இன்ஸ்டிரக்ஷன் உபயோகப்படுத்துகிறோம், அது புஷ் மற்றும் பாப் ஆகும். இந்த 2 இன்ஸ்டிரக்ஷனின் மூலம் நாம் ஸ்டாக்கில் டேட்டா ஸ்டோர் செய்வதற்கும் ஸ்டோர் செய்த டேட்டாவை வெளியே எடுப்பதற்கும் உபயோகமாக உள்ளது. புஷ் என்பது நாம் ஸ்டாக்கிற்குள் வேல்யூவை செலுத்துவதைக் குறிக்கிறது. பாப் என்பது ஸ்டாக்கில் உள்ள வேல்யூவை வெளியே எடுப்பதைக் குறிக்கிறது. இது ஒரு ரெஜிஸ்டர் பேரின் உபயோகத்துடன் செயல்படுகிறது. எனவே புஷ் மற்றும் பாப்பை நாம் சிங்கிள் ரெஜிஸ்டரில் உபயோகப்படுத்த முடியாது. எப்பொழுதுமே அது ரெஜிஸ்டர் பேராக உபயோகப்படுகிறது. அது BC பேராக இருக்கலாம், DE பேராக இருக்கலாம், அல்லது HL பேராக இருக்கலாம், அல்லது அக்யூமுலேட்டர் மற்றும் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் இரண்டும் சேர்ந்த பேராக உபயோகப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக நாம் புஷ் இன்ஸ்டிரக்ஷனை பற்றி பார்க்கலாம். புஷ் இன்ஸ்டிரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது முதலாவதாக ஸ்டாக் பாயிண்டர் டிக்ரிமெண்ட் ஆகிறது மற்றும் அதனுடைய கண்டென்ட் B ரெஜிஸ்டரிலும் அடுத்த மெமரி லொகேஷன் டிக்ரிமெண்ட் ஆகிறது. எனவே இப்பொழுது ஸ்டாக் பாயிண்டர் பார்க்கும் வேல்யூ முந்தைய வேல்யூவிலிருந்து 2 வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகியிருக்கும். அதற்கு அடுத்து உள்ள வேல்யூவில் B ரெஜிஸ்டர் கண்டென்ட் சேவ் ஆகிறது. இதுதான் ஸ்டாக்கின் அடிப்பகுதி என்று கருதப்படுகிறது. இப்பொழுது புஷ் B என்ற இன்ஸ்டிரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது B ரெஜிஸ்டரின் கண்டென்ட் இங்கே வருகிறது. எனவே ஸ்டாக் பாயிண்டர் இதற்கு முந்தைய லொகேஷனை பார்க்கிறது. அதேபோன்று நாம் பாப் D இன்ஸ்டிரக்ஷனையும் பார்க்கலாம். பாப் D இன்ஸ்டிரக்ஷன் மெமரி லொகேஷன் சுட்டிக்காட்டும் இடத்தில் உள்ள வேல்யூ D ரெஜிஸ்டருக்கு மூவ் ஆவதற்கு உபயோகப்படுகிறது. இந்த புஷ் மற்றும் பாப் இன்ஸ்டிரக்ஷனின் போது எவ்வாறு இந்த ஆபரேஷன்ஸ் ஸ்டாக்குடன் நடைபெறுகிறது என்பதை நாம் கவனித்துக்கொள்வோம். எனவே புஷ் இன்ஸ்டிரக்ஷன் நடைபெறும் பொழுது ஸ்டாக் டிக்ரிமெண்ட் ஆகிறது மற்றும் ஸ்டோர் செய்கிறது. எனவே இங்கே முதலில் ஸ்டாக் பாயிண்டர் வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகிறது மற்றும் வேல்யூ ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆகிறது. எனவே முதலாவதாக ஸ்டாக்கில் எதுவும் இருக்காது. ஸ்டாக் பாயிண்டர் பார்ப்பது FFFF ஆகும். அந்த வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகிறது. எனவே இப்பொழுது இதனுடைய வேல்யூ FFFE அங்கே அந்த வேல்யூ ஸ்டோர் செய்யப்படுகிறது. இதேபோன்று பாப் ஆபரேஷன் நடைபெறும் விதமானது இன்கிரிமெண்ட் ஸ்டைல் ஆகும். அதாவது இன்ஃபர்மேஷன் டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் இருந்து எடுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக பாயிண்டர் இன்கிரிமெண்ட் செய்யப்படுகிறது, அதாவது அடுத்த லொகேஷனுக்கு செல்கிறது. எனவே எப்பொழுதுமே பாயிண்டர் டாப் ஆஃப் த ஸ்டாக்கை பாயிண்ட் செய்கிறது. இந்த முறையில் புஷ் மற்றும் பாப் இன்ஸ்டிரக்ஷன் ஆபரேட் ஆகிறது. எனவே இது உபயோகப்படுத்தும் ஸ்ட்ரக்சர் LIFO எனப்படுகிறது, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஸ்ட்ரக்சர் ஆகும். எனவே இங்கே புஷ் இன்ஸ்டிரக்ஷனும் பாப் இன்ஸ்டிரக்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகும் விதமானது ஒன்றுக்கொன்று ஆப்போசிட் ஆனதாகும். அப்பொழுதுதான் அந்த நாம் ஸ்டோர் செய்த வேல்யூவும் ரிட்ரீவல் செய்த வேல்யூவும் ஒன்றாக இருக்கும். உதாரணமாக புஷ் B புஷ் D மற்றும் நாம் அதை எடுக்கும் பொழுது முதலாவதாக பாப் D, அதற்கு அடுத்ததாக பாப் B இன்ஸ்டிரக்ஷன் உபயோகப்படுத்தப்படுகிறது. இங்கே இந்த வகையில் இன்ஸ்டிரக்ஷன்ஸ் எழுதும் பொழுது முதலாவதாக உள்ள வேல்யூ D ரெஜிஸ்டருக்கும் அதற்கு அடுத்ததாக நாம் பாப் B இன்ஸ்டிரக்ஷன் யூஸ் பண்ணும் பொழுது பாப் D வேல்யூ B ரெஜிஸ்டரிலும் ஸ்டோர் செய்யப்படுகிறது. நாம் இப்பொழுது அதனுடைய சீக்வன்ஸை மாற்றி அமைக்கும் பொழுது D கண்டென்ட்டில் உள்ள ரெஜிஸ்டர் வேல்யூ B ரெஜிஸ்டருக்கும்
B ரெஜிஸ்டரில் உள்ள வேல்யூ D ரெஜிஸ்டருக்கு செல்லும். எனவே நாம் ஸ்டாக் உபயோகப்படுத்தும்போது புஷ் என்ன ஆர்டரில் எழுதினோமோ அதற்கு ஆப்போசிட் ஆர்டரில் பாப் இன்ஸ்டிரக்ஷன் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். அடுத்து நாம் மற்றொரு ரெஜிஸ்டர் பேர்யைப் பார்க்கலாம், அது PSW எனப்படும். இந்த ரெஜிஸ்டர் பேர் அக்யூமுலேட்டர் மற்றும் பிளாக் ரெஜிஸ்டர் இரண்டும் சேர்ந்ததாகும். இதில் புஷ் PSW எனப்படும்போது PSW இல் உள்ள வேல்யூ ஸ்டாக்கில் செலுத்தப்படுகிறது. அடுத்து நாம் எந்த ஆபரேஷனும் செய்யவில்லை. அடுத்து பாப் எனப்படும்போது PSW மற்றொரு ரெஜிஸ்டர் பேர்யாக உபயோகப்படுத்தப்படுகிறது. இங்கே அக்யூமுலேட்டரும் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் இரண்டும் சேர்ந்து ஸ்டாக்கில் சேமிக்கப்படுகிறது. இங்கே புஷ் PSW எனும்போது அக்யூமுலேட்டரில் உள்ள 8 பிட் வேல்யூவும் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டரில் உள்ள 8 பிட் பிளாக் கண்டென்ட்டும் ஸ்டாக்கில் சேமிக்கப்படுகிறது. இதை மீட்டெடுப்பதற்கு பாப் PSW உபயோகப்படுத்தப்படுகிறது. அடுத்து நாம் சப்ரூட்டீன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் நாம் சப்ரூட்டீன் ப்ரோக்ராம் எழுதும்போது மிகவும் உபயோகமாக உள்ளது. உயர் லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எழுதும்போது சப்ரூட்டீன் ஒரு ப்ரொசீஜர் அல்லது ஃபங்க்ஷன் உள்ளது. அதாவது சில குரூப் இன்ஸ்டிரக்ஷன்ஸ் ஒரு ப்ரோக்ராமில் ஒரு இடத்தில் செய்யப்பட்டிருக்கும். அது நிறைய தடவை எக்ஸிக்யூட் செய்யப்பட வேண்டும் எனில் அது ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ப்ரொசீஜர் எழுதப்பட்டிருக்கும். இது மற்றொரு இடத்தில் எழுதப்பட்டிருக்கும். எப்பொழுதெல்லாம் இது தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அது மெயின் ப்ரோக்ராமில் இருந்து கால் செய்யப்படும். எனவே மெயின் ப்ரோக்ராமில் நாம் எங்கெங்கே இந்த ஃபங்க்ஷன் தேவைப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் நாம் இந்த ரொட்டீனை பயன்படுத்தலாம். உதாரணமாக நாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பர்ஸ் ஒரு ப்ரோக்ராமோட நிறைய இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் அந்த ஸ்கொயர் ரூட்டான ரொட்டீனை எழுதுறதுக்கு பதிலா ஒரே ஒரு பிளேஸ்ல நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்கான ப்ரோக்ராம் எழுதுறோம். அந்த ரொட்டீனை மெயின் ப்ரோக்ராம்ல எங்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுமோ அந்த டைம்ல நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஸோ இதனால ஒரே ப்ரோக்ராமை ஒரு நிறைய இடத்துல தேவையில்லாம எழுதுறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த வகையில் சப்ரூட்டீன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதன் மூலம் நம்மளோட ஸ்பேஸ் ரெடியூஸ் ஆகுது. நம்ம தேவையில்லாமல் எழுதின கோடையே திரும்ப எழுத தேவையில்லை. அதனால நம்மளோட அட்ரஸ் ஸ்பேஸையும் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ப்ரோக்ராம் சைஸ் குறையுது. இது ப்ரோக்ராம்ல நம்மளோட மெமரி லொகேஷன்ல எங்கனாலும் இந்த சப்ரூட்டீன் இருக்கலாம். ஆனால் எப்பவுமே சப்ரூட்டீனை மெயின் ப்ரோக்ராமோட கடைசியில் எழுதுறது நல்லது. ஸோ முதல்ல நம்மளோட மெயின் ப்ரோக்ராம் எழுதிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன சப்ரூட்டீன்ஸ் வேணுமோ அதெல்லாம் எழுதலாம். இதுதான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர் ஆகும். ஆனால் நம்ம சப்ரூட்டீனை எந்த இடத்துலனாலும் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணலாம். அது தப்பு கிடையாது.